வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ என்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் லெஜிஸ்லேச்சர் சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ பார்ட் 7. அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வரும். ஸோ இந்த சாப்டர் நம்ம வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பைன் குரூப் 10 குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த 4 சப்ஜெக்ட்ஸ் வந்து எது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இல்லைன்றது தான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு வந்து இந்த சாப்டரில் இருக்கும். ஸோ இந்த சாப்டர் கம்ப்ளீட்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரிலிம் சிலபஸ் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் ப்ரிலிம் சிலபஸில் யூனிட் 5 இந்தியன் பாலிட்டியில் யூனியன் லெஜிஸ்லேச்சர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கவர் ஆகும். அண்ட் மெயின் சிலபஸில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 1 இந்தியன் பாலிட்டியில் யூனியன் லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா கம்போஷன் பவர்ஸ் ஃபங்க்ஷன் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர்கனைசேஷன் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கவர் ஆகும். அண்ட் இது வந்து பார்ட் 6. ஸோ பார்ட் 7 ஆஃப் த வீடியோ அப்படின்றனால 104 ஸ்லைடுக்கு வந்து போகிறோம். ஓகே, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்பீக்கரு. ஸோ ஸ்பீக்கரை வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேருந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு அசம்பிளியோட ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா பி தனபால். ஸோ இவர் தான் வந்து அசம்பிளியோட ப்ரெசிடிங் ஆஃபீஸர். ஸோ அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸோட பிஸ்னஸை வந்து கண்டக்ட் பண்ணுறது அண்ட் மெயின்டைனிங் டெக்காரம்னா அந்த மெம்பர்ஸோட டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணுறது, குட் பிஹேவியரை மெயின்டைன் பண்ணுறது அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஹவுஸோட ப்ரொசீஜரை ரெகுலேட் பண்ணுறது. தட் மீன்ஸ் கேள்வி கேட்கணும் அப்படின்னா அவங்கள அலோவ் பண்ணணும். இந்த மாதிரி மேட்டர்ஸை பேசுகிறவங்கள அலோவ் பண்ணணும். தட் மீன்ஸ் பட்ஜெட் கிராண்ட்ஸை வந்து அலோவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸை ரெகுலேட் பண்ணுவாங்க. அண்ட் கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரட் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது அண்ட் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரை இன்டர்பிரட் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. அண்ட் பவர் டு அட்ஜார்ன் அண்ட் ரெஸ்யூம் த செஷன். அட்ஜார்ன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு இல்லை குறிப்பிட்ட நாளுக்கு வந்து ஹவுஸை சஸ்பெண்ட் பண்ணுறது அண்ட் சஸ்பெண்ட் பண்ண ஹவுஸை ரெஸ்யூம் பண்ணுறதுக்கும் வந்து பவர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மெம்பர்ஸையும் சஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ஃபர்தர் செஷனில் வந்து அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. எதை வச்சு சஸ்பெண்ட் பண்ணலான்னா ரூல்ஸை வயலேட் பண்ணால், ப்ரொசீஜர்ஸை வயலேட் பண்ணால், ரெகுலேஷன்ஸை வயலேட் பண்ணால் வந்து அதனால் சஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்பீக்கர் வந்து நியூட்ரலாக இருக்கணும், யாருக்கும் ஃபேவராக இருக்கக்கூடாது ஹவுஸோட பிஸ்னஸை வந்து கண்டக்ட் பண்ணும்போது. அதே மாதிரி இவரோட ஓட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் ஆஃப் டை அப்போ தான் வேணால் அவங்க வந்து ஓட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் காண்டக்டை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் இவரோட டெசிஷன் தான் வந்து ஃபைனல். ஸோ ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்காது. அண்ட் எல்லா கமிட்டிஸோட சேர்மேனையும் வந்து ஸ்பீக்கர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அண்ட் அந்த கமிட்டியை சூப்பர்வைஸும் வந்து ஸ்பீக்கர் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கர். ஸோ டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்து தமிழ்நாடோட டெப்யூட்டி ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா டாக்டர் பொள்ளாச்சி வி ஜெயராமன். ஸோ இவரோட பவர் வந்து ஆன் பார் வித் ஸ்பீக்கரோட பவர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இவரையும் வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அவங்களுக்குள்ளே எலெக்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் இவரோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளியை வந்து முன்ன நின்று நடத்துறது, அதாவது ஸ்பீக்கர் இல்லைன்னா அசம்பிளியை வந்து முன்ன நின்று நடத்துறது. ஸோ ஸ்பீக்கரோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னவோ அதே தான் வந்து இருக்கும். இன்கேஸ் ஸ்பீக்கர் டெப்யூட்டி ஸ்பீக்கர் 2 பேருமே இல்லை அப்படின்னா ஒரு பேனல் இருக்கும். ஸோ அந்த பேனலில் இருக்க யாராச்சும் ஒருத்தர் வந்து அவையை வந்து முன்ன நின்று நடத்தலாம். நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்டில் இருக்க கமிட்டிஸ். ஸோ கமிட்டி பற்றி 2 கமிட்டியாக பிரிக்கிறாங்க. ஸ்டாண்டிங் கமிட்டி ஒன்று, அடாக் கமிட்டி ஒன்று. ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து பெர்மனன்ட் கமிட்டி, அடாக் கமிட்டி வந்து டெம்ப்ரரி. ஸோ பெர்மனன்ட் கமிட்டினா ஒவ்வொரு வருஷம் இல்லை பீரியாடிக்கலாக வந்து அது கன்ஸ்டியூட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட ஒர்க் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கும். அடாக் கமிட்டி அப்படின்னா ஒரு டாஸ்க் அசைன் பண்ணுறாங்கன்னா அந்த டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் அந்த கமிட்டி வந்து சீஸ் டு எக்ஸிஸ்ட். தட் மீன்ஸ் ஸ்டாப் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கமிட்டி வந்து ஒர்க் ஆகாது. இது வந்து அடாக் கமிட்டி. ஸோ ஸ்டாண்டிங் கமிட்டியில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் கமிட்டி. ஸோ ஃபினான்ஷியல் கமிட்டி வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ஃபினான்ஷியல் கமிட்டியில் வரும். அதே மாதிரி கமிட்டிஸ் ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் அண்ட் எஸ்டிமேட்ஸ் கமிட்டி. ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் எஸ்டிமேட்ஸ் கமிட்டி வந்து ஃபினான்ஷியல் கமிட்டிஸில் வருவாங்க. அதுக்கப்புறம் கமிட்டி ஆன் என்கொயரில் வந்து பெட்டிஷன்ஸ், அப்புறம் ப்ரிவிலேஜஸ், அப்புறம் எத்திக்ஸ். ஸோ இவங்க 3 பேருமே வந்து இன்கொயர் கமிட்டியில் வருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கமிட்டி டு ஸ்க்ரூட்டனைஸ் அண்ட் கண்ட்ரோலில் வந்து விமன் எம்பவர்மெண்ட், அப்புறம் ஜாயிண்ட் கமிட்டி ஆன் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அப்புறம் கவர்மெண்ட் அஷூரன்சஸ் அண்ட் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன், பேப்பர் லைட் ஆன் டேபிள், வெல்ஃபேர் ஆஃப் SC/STs. ஸோ இவங்க எல்லாமே வந்து கமிட்டி டு ஸ்க்ரூட்டனைஸ் அண்ட் கண்ட்ரோலில் வந்து வருவாங்க.
அண்ட் அதுக்கப்புறம் டே டு டே பிஸ்னஸ் ஆஃப் தி ஹவுஸை ரெகுலேட் பண்ணுறதுக்காக பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி, பிரைவேட் மெம்பர் பில் அண்ட் ரெசல்யூஷன். ஸோ இந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரோ சேர்பர்சனோ மெம்பர்ஸோ இல்லை இப்போ இருக்க லோக்சபாவில். அதுக்கப்புறம் ரூல்ஸ் கமிட்டி, நெக்ஸ்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஃப்ரம் தி சிட்டிங் ஆஃப் தி ஹவுஸ். ஸோ இந்த நாலுமே வந்து டே டு டே பிஸ்னஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஹவுஸ் கீப்பிங் கமிட்டி இல்லை சர்வீஸ் கமிட்டி, அதில் வந்து ஜென்ரல் பர்பஸ், அப்புறம் வந்து ஹவுஸ், அப்புறம் லைப்ரரி, அப்புறம் ஜாயின்ட் கமிட்டி ஆன் சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆஃப் எம்பிஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஹவுஸ் கமிட்டியில் வந்து வருவாங்க. ஹவுஸ் கமிட்டியில் 4 சேலரிஸு, அப்புறம் வந்து லைப்ரரி, அப்புறம் ஹவுஸ், அப்புறம் பர்பஸ். அண்ட் டே டு டே பிஸ்னஸில் நார்மலாகவே பிஸ்னஸ் அட்வைசரின்னு தான் ஆரம்பிக்கும். அப்புறம் ப்ரைவேட் மெம்பர் பில்லு, அப்புறம் ஹவுஸோட ரூலு, இல்லை யாராச்சும் வரலன்னா என்ன பண்ணுறது, அது வந்து டே டு டே பிஸ்னஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறது தான் வந்து அதிகமாக வரும். ஸோ விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் பற்றி, நீங்கள் இது சொன்னீங்க, அஷூரன்ஸ் கொடுத்தீங்க, ஆனால் நீங்கள் அதை செய்யலை, அப்புறம் இந்த சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் என்ன பண்ணீங்க, அண்டு டேபிள், அதாவது ஹவுஸில் முன்ன வைக்கிற பேப்பர்ஸ்லாம் என்னாச்சு, எஸ்சி எஸ்டிஸோட வெல்ஃபேர், இதெல்லாம் கமிட்டி டு ஸ்க்ரூட்டனைஸ் அண்ட் கண்ட்ரோல். பெட்டிஷன்ஸில் என்கொயரியில் பார்த்தீங்கன்னா பெட்டிஷன்ஸ், ப்ரிவிலேஜஸ், எத்திக்ஸ் வரும். அண்ட் ஃபினான்ஷியல் கமிட்டியை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபினான்ஷியல் கமிட்டியில் 3 சொன்னோம். எஸ்டிமேட், பப்ளிக் அண்டர்டேக்கிங், எஸ்டிமேட்ஸு, பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ், அப்புறம் பப்ளிக் அக்கௌண்ட்ஸு. ஸோ எஸ்டிமேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த எஸ்டிமேட்ஸை வந்து பார்த்துட்டு இன்கேஸ் எக்கனாமி ரிலேட்டடாக ஏதாவது பாலிசி போட்டிருந்தாங்கன்னா, இல்லை அல்டர்னேட்டிவ் பாலிசி போடலாம்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ், இதை பற்றின ஆல்ரெடி போட்டிருக்க எஸ்டிமேஷன்ஸை பார்த்துட்டு புதுசாக ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்கறது. அதே மாதிரி இப்போ இருக்க எக்ஸிக்யூஷனில் இருக்க ஸ்கீம்ஸை வந்து வித்தின் ஸ்டேட்டும் சரி, அவுட் சைட் த ஸ்டேட்ஸும் போய் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கறது. இது வந்து கமிட்டி ஆன் எஸ்டிமேட்ஸோட வேலை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூஸில் வந்தது தான் அந்த இமேஜ் ஆர்டிக்கல் போட்டிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்ஸ் கமிட்டி வந்து டெவலப்மெண்ட் ஒர்க்ஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸிக்யூஷனில் இருக்க ஒரு ஸ்கீமை வந்து போயிட்டு செக் பண்ணுறது வந்து கமிட்டி ஆன் எஸ்டிமேட்ஸோட வேலை. நெக்ஸ்ட் கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ். ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்னால் பப்ளிக் அக்கௌண்ட்ஸு, சிஏஜி ரிப்போர்ட், இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்னால் ஒன்று ரெவென்யூ வரும், ஒன்று மணியை வந்து செலவு பண்ணுவோம். ஸோ ரெவென்யூ ரெசிப்ட்ஸையும் சரி, மணி டிஸ்பர்ஸ்மெண்ட்டையும் வந்து செக் பண்ணுவாங்க. அண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த மணியை செலவு பண்ணியிருக்காங்க, என்ன சர்வீசஸ்க்கு வந்து அது இது பண்ணியிருக்காங்க, இல்லை என்ன சர்வீசஸ்க்காக வந்து அந்த ரெவென்யூ வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ்னால் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. அவங்க வந்து எஃபிஷியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, பிஸ்னஸ் பிரின்சிபல்ஸையும் கமர்ஷியல் ப்ராக்டிசஸையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களா, அண்ட் அவங்களோட சிஏஜி ரிப்போர்ட்டை எக்ஸாமின் பண்ணுவாங்க. அண்ட் மற்ற ஒர்க்கிங்கை வந்து பார்த்துட்டு சில எவிடன்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.